தேவன் நம்மகிட்ட இருக்கிறவைகளை அல்ல நம்மளையே தேடுறாரு. தேவன் நம்மகிட்ட இருக்கிறவைகளை அல்ல, கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறவைகளை அவர் தேடுறது இல்லை. அப்படிலாம் என்னது? நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள், சொத்துக்கள், பணங்கள், அறிவுகள், திறமைகள், தாளந்துகள் ஏன் தேடுறதில்லை? ஒன்று, தந்ததே அவர் தான். 2, அவர்கிட்ட இல்லாததா? அவர்கிட்ட இல்லாமல் நம்ம தேடுறாரு. அதனால் இது அவர் நம்மளை தேடலை. ஆனால் எதை தேடுறாரு? நம்மளையே அவர் தேடுறார். ஆமேன். ஏன்னா ஆத்துமாவை தந்தது யாரு? தேவன். ஆனால் ஆத்துமாவை தந்த தேவன்கிட்ட நம்ம தர்றதுக்கு அடம் பிடிக்கணும். அவரால் வாங்க முடியாதது ஆத்மா தான். சரிதானே? அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறவைகளை தேடலை. நம்ம இதை நினைக்கிறனால தான் நான் சர்ச்சுக்கு பாருங்க 2 லோடு மண் அடித்தேன். ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார். சர்ச்சுக்கு பாருங்க டைல்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் பிரதர். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன் தெரியுமா? செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு எப்படி பழகிட்டோம்னா, இதை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அங்கேருந்து பல மடங்கு வட்டி குட்டியோடு வரும் அப்படின்னு ஜனங்கிட்ட பழகிட்டாங்க. அவர் நம்மளை தேடுறாருங்கிற கான்செப்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்துட்டோம்னா அவர் அதை கொஞ்சம் 2 மடங்கு 3 மடங்கு பெர்சன்டேஜ் வட்டி போட்டு நமக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். நம்ம 100 கொடுத்தா 2000 மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் விதைங்க. உங்களுக்கு அவர் உங்களுக்கு பழகி பெருக தருவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஆனால் ஆண்டவருடைய கவனம் இதில் இருக்குது, நம்ம மேலே, நம்ம ஆத்துமா மேலே. அவர் நம்மகிட்ட இருக்கிறவைகளை அல்ல நம்மளை தேடுறாரு. நாம் அவரை அல்ல அவர்கிட்ட இருக்கிறவைகளை தேடுறோம். 2மே முரண்பாடு. அவர் டேங்கிறாரு, நம்ம தாங்க தாங்க தாங்கிறோம். 2 பேருமே வேற வேறு திசையில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நான் எப்படி ஒன்றை நீ சொல்லணும், அப்படியே நீ என்ன நான் அதாவது நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கடா. சரிதானே? சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற அண்டர்லைன், தேவனைங்கிறத அண்டர்லைன். தேவனை தேடுகிற, தேவனிடத்தில் இருக்கிறவைகளே அல்ல, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன். அந்த அறிவு இருக்கா? உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். இப்போ ஆண்டவர் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மளை என்னைய தேடுறானா இப்படிதான் அவர் பார்க்குறாரு. என்னைய தேடுறானா? அப்படியே அதிகாலையில் இந்த பிரதர் எந்திரிச்சு ஆண்டவரை தேடினா, என்னைய தேடினா, இவன் என்னை தேடுறது எதுக்காக தேடுறான்? இது 2வது. இது என்னத்தனாவது? 1 என்னைய தேடுறானா, 2வது இந்த பிள்ளை பாரு 4 மணிக்கு எழுந்துச்சி என்னம்மா ப்ரேயர் பண்ணுது, என்னம்மா பயில் படிக்குது. எதுக்கு இவன் பண்ணுறான்? அதையும் பார்க்குறாரு. என்னை தேடுறானா பார்க்குறாரு. அப்படியே என்னைய நீங்கள் தேடினீங்கன்னா என்னத்துக்காக தேடுறீங்கன்னு பார்க்குறாரு. இப்படிலாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு 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 துதியை போட்டு ஒரு ஒரு வாசிப்பை போட்டு அப்படியே நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தானே நமக்கு அப்படியே அன்னைக்கு வர அந்த நாள் வருமானங்கள் நல்லாயிருக்கும், அந்த ஆசீர்வாதம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கடமைகளை முடிச்சாதான் அந்த மாதிரி நற்காரியங்கள் நம்ம அடைய முடியும். இவன் இதுக்கு தேடுறான்டா, என்னை தேடுறானா? என்னத்துக்கு தேடுறான்? எதுக்கு இவன் தேடுறான்? ஆமே. ரோமர் 3:11 வசன ஆதாரங்களை பாருங்க. ரோமர் 3:11. உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. இது ரொம்ப கஷ்டமான காரியம்ல. தேவனை மறக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தேவனை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தேவனை மறுதளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை கூட்டம்? 3 கூட்டம். தேவனை மறந்து போயிடுவாங்க, தேவனை மறுப்பாங்க, தேவனை மறுதளிப்பாங்க. இந்த 3 கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க.
இந்த 3 கூட்டத்துக்காகவே ஆண்டவர் ஸ்பெஷலா ஒரு பிளேஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவனை மறக்கிறவர்கள் பாதாளத்துல போவாங்கன்ட்டு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாதாளம் அவங்களுக்கு. இந்த 3 கூட்டத்துக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தின இடம் நரகம். இந்த 3 பேருமே ஒருவர் இப்ப யாரையும் சரியா மக்கள் அப்படி பார்க்க முடியல. அந்த 3 பேரும் ஒருவர் சரியா சந்திச்சுக்க முடியல. ஆனா இந்த 3 கூட்டமும் ஒரே இடத்துல சந்திப்பாங்க. எந்த இடம் அது? நரகம். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம யாரை தேடணும்? அவர் யாரை தேடுறாரு? நம்மளை தேடுற ஆண்டவரை நாமும் தேடணுங்கிறதா முறை. ஆமென். நம்பர் 1. நம்மகிட்ட இருக்கிறத ஆண்டவர் தேடாதவர். நம்மகிட்ட இருக்கிறத தேடாத ஆண்டவரை நாம அவர்கிட்ட இருக்கிறத தேடக்கூடாது. அப்படி தேடக்கூடாது. அவரை தான் தேடணும். சரியா? இந்த மனுஷன் ஆண்டவரை விடாம தேடினார். அந்த பிறகு நான் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவோ துன்பம் வந்துச்சு பாருங்களேன். அவர் பாட்டுக்கு எப்போ போல ப்ரே பண்ணுவார், எப்போ போல ஆண்டவரை பற்றி பேசுவார். ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரதர் வந்து ஆண்டவரை விடாமல் தேடினார். எப்படி தேடினார்? விடாமல் தேடினார். அவ்வளவு கஷ்டம் நெருக்கம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டார். ஆனால் பாருங்களேன், அவர் ஆண்டவர் தேடுறது மட்டும் இல்லை, ஆண்டவர் விடாமல் தேடினார். பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா இருக்காருன்னு பாருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி பேசுகிற வார்த்தையில? பாருங்க, ஆண்டவர் விடாம தேடினார் இந்த பிரதர். இப்போ பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்காரு. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரிங்க, அவர் நமக்கு ஒரு சாட்சிங்க. அவரை பார்த்தா நம்ம திருந்த வேண்டாமா? இந்த சாட்சிக்காக நான் ஆண்டவரை விடாம தேடலை. எந்த சாட்சிக்காக? நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குல்ல, வெளியே கூட சொல்ல முடியல, பிரச்சனை அப்படி இருக்கு. ஆண்டவர் நம்ம விடாம தேடுவோம். அவர் நமக்கு ஏதாவது பார்த்து நாலு காரியம் செய்வார் அப்படிங்கிறதுக்காகவும் தேடலை. இல்லை மக்கள் பார்த்து மக்களுக்கு ஒரு சாட்சியை நம்ம வாழணும், இதை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் தேடலை. இந்த மனுஷன் ஆண்டவர் விடாம தேடினாரு. பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா இருக்காரு பாருங்களேன். அப்படிங்கிறதுக்காக நான் ஆண்டவரை விடாம தேடலை. இப்போ என்னத்துக்கு தேடுறேன்? எனக்கு அவரை தேடணும். இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, அதான் தேடுறேன்ப்பா. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியுதா? இந்த ஸ்டேஜுக்கு எனக்கு அவரை தேடணும். என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க வேண்டாமே. இது கஷ்டம்னா மாறாதுரா, பரவாயில்ல. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா, பரவாயில்ல. எனக்கு அவரை தேடணும். தேடலை அப்படின்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, அன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவர்கிட்ட பேசணும்னா ஒரு மாதிரியா இருக்கு. அவருடைய நினப்பு ஒரு நாள் பூரா நினப்பு வராம உலக காரியங்களே வந்துச்சுன்னா என்னடா வாழ்க்கைன்னு இருக்கு. நீ தான் உலக காரியத்தை பார்த்த, உனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுல, திருப்தி அடைய வேண்டியதானே? அதெல்லாம் திருப்தியா இல்லைப்பா. ஆமே. உலக காரியத்தை பார்த்து வருமானம் வந்து 4 ஜனங்களை பார்த்து பேசிட்டு வந்து கூட வராத திருப்தி, இது எதுவுமே உலக காரியத்தை பார்க்கல, வருமானம் வரல, 4 பேரை பார்க்கல, ஆனா இவர் மட்டும் பார்த்துட்டு இருந்தா திருப்தியா இருக்கு. ஆமீன். இது ஒரு மாதிரியான அடிக்ட். இதுதான் ஜனங்களுக்குள்ள கிறிஸ்து வளர்றது, தேவன் வளரணும். ஆமீன். அப்ப எதுக்கு நான் விடாம தேடுறேன்? நீங்க எதுக்கு அவரை விடாம தேடணும்? காலையில தேடினீங்க, சாயங்காலம் தேடுறீங்கன்னா என்னத்துக்கு? ஒரு 3 வாரம் சபைக்கு மட்டும் போய் பாருங்க, அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்டும். என்ன கொட்டும்? கூரை பிச்சுட்டு கொட்டும். என்ன கொட்டும்? அதாவது ஆண்டவர் சத்தியமா நம்மளை ஆசீர்வதிப்பார், இதுல நோ டவுட் அட் ஆல். சரிதானே? அவர் ஆசீர்வதிச்சே தீர்வார். அவர் ஆசீர்வதிச்சே தீர்வாருங்கிறத நம்ம ஏன் போட்டு நோண்டிட்டு இருக்கிறோம்? நல்ல தகப்பன் பெத்த பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபுட்டு கொடுத்துத்தான் தீர்வார். உண்மைதானே? அப்ப அந்த பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், எங்க அப்பா நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் தேடுமா? இது அசிங்கமா இல்லை? அப்புறம் என்னத்துக்கு தேடுற? நீ ஆசீர்வாதத்துக்கு எதுக்கு தேடுறியா? அது செஞ்சுதான் ஆவாரு. அதான் இயேசு தெளிவாக சொல்றாரு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கய்யா ஃபர்ஸ்ட். தட் மீன்ஸ் அவரை தேடுங்கய்யா ஃபர்ஸ்ட். அப்பொழுது அஞ்ஞானிகள் நாக்க தொங்க போட்டு தேடுறதெல்லாம் உங்களுக்கு தானா கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அது முடிஞ்சு போன ஒரு விஷயம், அவர் பண்ணித்தான் தீர்வாரு. ஆமீன். நல்ல தகப்பன் பெத்த பிள்ளைய ரோட்ல விடுவாரா?
இல்லை அது பணத்துக்கு கஷ்டப்பட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிற பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்ப்பாரா? அதனால அது வந்து தலை எழுத்து. அவர் நல்லவராக இருக்கிற அந்த ஒத்த காரணத்துக்காக, அவர் நம்மளை படைச்சாருங்கிற ஒத்த காரணத்துக்காக அவர் நம்மளை ஆசீர்வதிக்காம அவராலேயே இருக்க முடியாது. இப்போ எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு 10 ரூபா வேணாம், டே போட இந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது, வச்சு கையில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம வேண்டான்னு சொன்னாலும் ஆசீர்வதிச்சு தான் ஆவார். இந்த கான்செப்ட், இந்த லா புரியுதா? அப்படிங்கும்போது கேள்வி என்னன்னா, நீ ஏன் அவர் தானாவே செய்ய வேண்டியதை நீ எதுக்கு அவரை செய்யணும் சேர்ந்து தொங்கிட்டு கிடக்குறேங்கிற? நீ எதமா செய்ய மாட்ட? அவர்கிட்ட இருக்கிறதையும் அவரோட வாழ்றதையும் நீ தெரிந்து கொள்ள மாட்ட. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னாரு. நீங்க அவருன்னு வாங்க, அவர் தர்றத தானா தந்துருவார். ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தானா ஆசீர்வதிக்கணும், சரிதானே? அவர் ஆசீர்வதிக்கிறது தானா ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அவர்கிட்ட பழக்கத்துல இருக்கணும், நம்ம அவரோட பழகி அவரோட குடி இருக்கணும். இதை பண்ணணும்னா அவர் தானா செய்ய வேண்டியதை தானா செய்வார். ஆமென். அப்ப ஆண்டவர் எதுக்கு தேடுறோம்? எதுக்கு விடாம தேடுறோம்? இந்த சாட்சிக்காக இல்லை, சாட்சிக்காக இல்லை. இல்லை அவர் 4 காரியம் எனக்கு பண்ணிடுவாருங்கிறதுக்கு. இந்த மாதிரி எண்ணங்களோட நீங்கள் போனீங்கனாலே இன்னும் குழந்தையா இருக்கீங்க. நாளைக்கு அவர் தரமாட்டார், லேட் பண்ணுவார். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சதை செய்ய மாட்டார், என்ன செய்வீங்க? தேடுறதை விட்டுருவீங்கல்ல. அதனால் இந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம அவரை தேடணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்ச காலம் தேட போகிறோம்னு அர்த்தம். இந்த எண்ணங்களோட தேடக்கூடாது. இல்லை எனக்கு என்னமோ அவர்கிட்ட பேசினா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, அதனால் பேசுகிறேன். எனக்கு என்னமோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் மாறி இருக்குது, அதனால் நான் ரீட் பண்ணுறேன். ஆசீர்வாதத்துக்காக இல்லை, இதை பண்ணுனா எனக்கு நல்லா இருக்கு, அதுக்காகவே நான் அதை பண்ணுறேன். இப்படி பண்ணுறவங்களாம் தொடர்ந்து பண்ணுவாங்க. நம்ம நல்லா வாழ்க்கையில் பார்த்துட்டேன், இப்படி பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்க. ஆமென்.